நேற்று ஈவினிங் போல் நான் ஹஸ்பண்ட் அப்புறம் அவரோட தங்கச்சி நாங்கள் மொத்தமாக வந்து சாய்க்குட்டியை ஸ்கூலில் போய் பிக் பண்ணலாம் அப்படின்னு போய் அவளை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்க டீ ஷாப் போயிட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்காக அட்லீஸ்ட் ஒரு டீ ஷாப்காவது போயிட்டு வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பர்டன் எல்லாமே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பப்ஸ், பனானா மில்க் ஷேக், அப்புறம் வந்து வெனிலா மில்க் ஷேக் எல்லாமே வந்து ஜாலியாக டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். நைட்டு டின்னருக்கு வந்து மல்லி சட்னியும் இட்லியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி சட்னி வந்து வீட்டுல யாருக்கும்லாம் பெருசா பிடிக்காது. எனக்கு கொத்தமல்லி ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். சாம்பாரா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பொரியல் எதுலனாலுமே கொத்தமல்லி கொஞ்சம் தூக்கலா வாசனை இருந்துச்சு அப்படின்னா நான் சாப்பிட்டுருவேன். அதனால எனக்காக இது அடிக்கடி வந்து ரெடி பண்ணிக்குவேன். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 5-6 பல்லு பூண்டு போல சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைக்கட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மொத்தமா போட்டு நம்ம அரைச்சிட்டு தாளிச்சு விட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி. சூப்பரா இருக்கும். பாய்.